மகர லக்னத்திற்கு இந்த பதிவு சனி சாரமாற்றம் பற்றி நமக்கு மே 17 அக்டோபர் 9 வரை 145 நாட்களுக்கு என்ன பலன் தருகிறது என்று பார்க்க இருக்கிறோம். லக்னாதிபதி சனி இதுவரைக்கும் மீனராசியிலே 3ஆம் இடத்திலே தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியிலே பயணிக்கிறார். இப்ப மே 17 ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறுகிறார், புதனுடைய நட்சத்திரத்திற்கு மாறுகிறார். இந்த 145 நாட்களிலே அவர் புதனை போல செயல்படுகிறார். புதன் நம்ம ஜாதகத்துல எப்படிப்பட்டவர், அதனுடைய தாக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். நம்ம ஜாதகப்படி புதன் 2, 6, 10 என்கின்ற தொழில் பாவங்களுக்கு அதிகாரிகளாக வந்திருந்தால் தொழில் மேன்மையை கண்டிப்பாக ஒரு மாற்றம் மூலமாக கொடுப்பார். 3, 7, 11 இந்த பாவங்களுக்கு புதன் அதிகாரியாக வந்திருந்தால் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கும் ஐடி லைன், மூளை உழைப்பு மற்றும் மீடியா, செய்தி ஒளிபரப்புத்துறை, இது போன்ற விஷயங்கள், அதாவது கமிஷன் வகை, டிரான்ஸ்போர்ட்டு, லாஜிஸ்டிக்ஸு, இது மாதிரி விஷயங்களுக்கு நன்மைகள், மேல் படிப்புக்கு நன்மைகள் செய்வார். இதே நம்ம ஜாதகத்துல 4, 8, 12 ஆதிக்கம் பெற்றிருந்தால் புதன் இந்த காலகட்டத்துல நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல தடங்கல்களும் தோல்விகளும் உண்டாகுங்கிறது பொது விதி. இப்போ பாக்யாதிபதி நமக்கு புதன் 6ஆம் அதிபதி, பாக்யாதிபதி. அதனால வேலை மாற்றங்கள் விரும்புபவர்களுக்கு மாற்றங்கள் நன்றாக கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம 3ஆம் இடம் அப்படின்னு சொன்னா இளைய சகோதரம் எடுத்துக்கலாம், நம்முடைய கணினிகள், அதாவது இப்ப தகவல் தொடர்பு கருவிகள், இதையும் எடுத்துக்கலாம். இது சார்ந்த சில வளர்ச்சிகளை ஏற்படுத்தும். அதனால தைரியத்தை உண்டாக்கும், புதிய பாதையில் செல்வதற்கு நமக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் நல்ல அமைப்புகள் தான். இப்போ இந்த 3ஆம் இடத்து சனி இதுவரைக்கும் நமக்கு கொஞ்சம் தகவல் தொடர்பு மூலமாக ஆதாயமாக இருந்தது போலவே இனிமேலும் ஒரு மாற்றத்தின் மூலமாக வளர்ச்சியை கொடுக்கிறார். ஒரு வேலை மாற்றம், ஃபீல்டு மாற்றம், இடமாற்றம் மற்றும் இந்த பத்திரப்பதிவுகள் சம்பந்தப்பட்டு வேலை செய்யறவங்க, கான்ட்ராக்டு, அக்ரிமெண்ட் போடுறது, இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ வீடு வித்துக்கிட்டு இருக்கணும், விற்கிறதுக்கு முயற்சி பண்ணவங்களுக்கெல்லாம் இப்போ விற்கிறதுக்கு சாதகமாக இருக்கும். மற்றும் திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது, திருமணம் ஆகி சில கருத்து வேறுபாடுகள் இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த ஒற்றுமையாக குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு, மனமாற்றங்கள் ஏற்படும். புத்திர பாக்கியத்துக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், வெளிநாட்டு படிப்பு, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ஐடி லைன்ல இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகள், மாற்றங்களோட முன்னேற்றமும் கிடைக்கும். பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் நல்லா இருக்கும். இப்ப நம்ம ஜாதகத்துல புதன் நட்சத்திரத்திலேயே இருந்தாருன்னு வைங்கிற ரேவதியிலேயே. இப்ப இந்த புதனோட சனி பயணிக்கும் போது தசாபுத்தி, சனி திசை, புதன் புத்தி, அந்தரம், சூட்சுமங்கள் இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த மாற்றங்கள் ரொம்ப ரொம்ப நமக்கு சாதகமாக அமையும். இதே சூரியன் இருந்ததுன்னு வைங்க ரேவதி நட்சத்திரத்துல, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூரியனோ சனியோ திசாபுத்தி அந்தரம் வரும்போது இந்த தடுமாற்றங்கள் ஏற்படும். முயற்சிகள் மாறணும்னு நினைக்கிறேன், ஆனா மாற முடியல அப்படின்ற மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். அதே மாதிரி தந்தை வர்க்கம் சார்ந்த வகையிலையும் நமக்கு உடல்நிலை சார்ந்த வகையிலையும் ரொம்ப மன அழுத்தங்கள் உண்டாகும் சூரியன் இருந்தா. செவ்வாய் கிரகம் இருந்தது அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்துல சகோதர வழி சம்பந்தப்பட்டதுல நமக்கு அவங்களுக்கு உண்டான நிகழ்வுகள் நடக்கும். சகோதர வழி சம்பந்தப்பட்டதுல நமக்கும் கொஞ்சம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். செவ்வாய் நமக்கு லாபாதிபதி, 11ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, வீடு சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது, மாற்றங்கள், விற்கிறது, வாங்கிறது, இடமாற்றம் பண்ணிக்கிறது, கட்டடத்துறை சம்பந்தப்பட்டதுல ரியல் எஸ்டேட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு சாதகமான அமைப்பாக இருக்கும். இப்ப சுக்கிரன் ரேவதி நட்சத்திரத்துல இருந்ததுன்னு வைங்க, இப்ப திருமண காரியங்களுக்கு நல்லா இருக்கும், குழந்தை பிறப்புக்கு நல்லா இருக்கும், விருப்ப திருமணங்களுக்கும் நல்லா இருக்கும், தொழில் வகை சார்ந்த வகையில ப்ரமோஷன்கள், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். இப்ப இதே ரேவதியில
உங்களுக்கு குரு பகவான் இருந்தாருன்னு வைங்க. இப்போ குருவனுடைய சனி கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இடமாற்றங்களுக்கு மெயினாக இருக்கும். இப்போ வெளிநாட்டிலேயே இருக்கோம், இன்னொரு நாட்டுக்கு மாறுறது, இது மாதிரி விசா சம்மந்தப்பட்டது, ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, இதுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும். குருவனுடைய சனியினுடைய தொடர்பு ஆன்மீகத்துக்கும் மிக மிக சிறப்பு கொடுக்கும். இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் ராகு இருந்தார் அப்படின்னா இன்னும் ஐடி லைனுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதே கேது இருந்தாருன்னு வைங்க, புதனுடைய நட்சத்திரத்தில் கேது இருந்தாரு அப்படின்னா நம்ம ஒரு 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 வகையில் நம்ம வந்து இப்போ எக்ஸ்பேன்ஷன் பண்ண மாட்டோம். இருக்கிற இடத்துலையே சுருக்கமாக இருந்துட்டு போவோம் அப்படின்னு நினைக்க தோணும். எதையுமே விரிவாக பண்ண முயற்சி செய்ய மாட்டோம். ஆடம்பரமாக இருக்க தோணாது. ஆன்மீகம் சார்ந்த வகையில் ஈடுபாடுகள் ஏற்படும். ஸோ இது மாதிரி கிரகங்கள் நம்ம ஜாதகத்தில் இருக்கிறதையும் பார்த்துட்டோம். இந்த 145 நாட்களில் நமக்கு 3ஆம் இடத்துல சனி புதனை போல செயல்படுறதையும் பார்த்துட்டோம். மெயினாக வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க, அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க, ஆடிட்டிங்கில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னேற்றம்னு எடுத்துக்கலாம், சேஞ்சும் எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு வேலை பார்க்குற இடம் மாற்றிக்கிறது, கன்சனை மாற்றிக்கிறது, இப்படி. அதுபோக பிரயாணங்கள் ஏற்படும், டிராவல் நல்லா ஏற்படும். டிராவல் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்களுக்கும் இது சாதகமாக இருக்கும். லக்னாதிபதியினுடைய நட்சத்திரமும் புதன் என்று சொல்லக்கூடிய பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரமும் இந்த 3ஆம் இடத்துல தான் இருக்கு. 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இதுல தான் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த சனி நட்சத்திரமும் புதன் நட்சத்திரமும் அங்கதான் இருக்கு. அப்ப இந்த காலகட்டம் என்பது நமக்கு உயிர்ப்பற்றாக வேலை செய்கிறது. உயிர்ப்பற்று அப்படின்னா ஆரோக்கியத்துக்கும் உறவுகளுக்கும் மற்றும் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய மூளை உழைப்பு சம்பந்தப்பட்ட பணிகளுக்கும் மிக மிக சாதகமாக இருக்கும். இதே நம்ம வந்து அதிகமாக ஒரு வேலைப்பளு மிக்க ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு மேனேஜரியல் கேடர் அந்த மாதிரி பார்க்கறது, டிசைனிங் பார்க்கறது, மார்க்கெட்டிங் பார்க்கறது, இந்த லெவலில் நமக்கு சாதகமாக இருக்கும். இது 2 வகையிலையுமே நல்லது பண்ணும், எந்த வகையிலுமே கெடுக்காது. அகம் சார்ந்தும் நல்லது பண்ணும், புறம் சார்ந்தும் நல்லது பண்ணும். இந்த புதன் சனி காம்பினேஷன் அப்படின்றது வியாபாரத்துறை, மார்க்கெட்டிங் துறைக்கு மிக மிக சிறப்பை கொடுக்கும். உங்க ஜாதகத்துல இந்த புதனோ சனியோ 8ஆம் இடம் 12ஆம் இடம், அதாவது சிம்ம ராசியிலையோ தனுசு ராசியிலையோ இருந்து திசை புத்தி அந்தரம் நடத்தினால் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு தடைகள் உண்டு அப்படின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.